டிவிகே சப்போர்ட்டர்ஸ், டிவிகே தொண்டர்கள் அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நானும் அதில் ஒருத்தின்றதை ரொம்ப ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக சொல்லிக்கிறேன். ஸோ அது டிவிகேவோட விக்டோரியை நான் செலிப்ரேட் பண்ணுற விதத்தில் என்னால் முடிஞ்சது வீட்டில் நாங்கள் எங்களுக்கு சிக்கன் பிரியாணி செஞ்சு எங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை சமைச்சு மனநிறைவோடு சாப்பிட்டோம். ஸோ அந்த விலாக் தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சீக்கிரமே 1000 சப்ஸ்கிரைபர்ஸை நான் ரீச் பண்ணணும். அதே மாதிரி என்னோட சேனலில் இப்போ இனிமேல் கண்டிப்பாக அரசியலை பற்றின நிறைய வீடியோஸ் அப்லோட் ஆகும். ஏன்னா இனிமேல் இந்த விக்டோரி எப்படின்னா, விஜய் சார் ஒரு ரசிகனாக நம்ம அவங்க பின்னாடி போகிறோம், சினிமா பைத்தியங்கள். அதை விட நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு அரசியலை பற்றி புரிஞ்சுக்க, அரசியலை பற்றி தெரிஞ்சுக்க முன் வந்திருக்காங்க. நிறைய பேருக்கு அரசியல் மேலே ஒரு ஆர்வம் வந்திருக்கு. அதுவே தமிழ்நாட்டோட பெரிய விக்ட்ரி. ஸோ ரொம்ப 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 ஹாப்பினஸ். டிவிகே ஜெயிச்சது எந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷமோ, அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் டிஎம்கே செகண்ட் டைம் கண்டினியூவாக இது வரைக்கும் ஆட்சி அமைக்கவே இல்லை. அது இப்போவும் அது நடக்கலை. அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏடிஎம்கே கூட 2 டைம்ஸ் கண்டினியூவாக ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஏன் டிஎம்கே இப்போ வரைக்குமே 1 டைம் ஜெயிச்சா 1 டைம் தோக்குறாங்க, 1 டைம் ஜெயிச்சா 1 டைம் தோக்குறாங்கன்னா, அவங்களுக்கான ஆட்சி முறையை சரியான விதத்தில் செய்யலை. மக்களுக்கு அவங்க எந்த விதத்துலையுமே முழுமையான ஒரு திருப்தியை கொடுக்கல. அதுதான் இதுக்கு ரீசன். இதை எப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறாங்களோ அன்றைக்கி தான் அவங்களுக்கு கண்டினியூவான வெற்றி வரும். பட் இனிமேல் அதுக்கு எந்தவித வாய்ப்புமே இல்லை. அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை எல்லாத்தையுமே அவங்க தவற விட்டுட்டாங்க. ஸோ இனிமேல் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் மட்டுமே தமிழ்நாடு ஆளப்போகுது. ஆளப்போகிறான் தமிழன்ற மாதிரி அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயமே இனிமேல் நல்லபடியாக நடக்க போகுது. ஒரு சில பேர் சினிமாக்காரவங்க பின்னாடி போயிட்டோம், இனிமேல் தமிழ்நாடு ஒன்றும் இல்லாமல் போகுது அப்படின்ற அந்த வாக்கியத்தவே கண்டிப்பாக சிஎம் விஜய் சார் மாற்றி அமைப்பாருன்னு நான் நம்புகிறேன். இதை தவிர எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியலை. ஒரு பெரிய வாய்ப்பு அவர் கையில் நம்ம கொடுத்துருக்கோம். அதை கண்டிப்பாக அவர் நல்ல முறையில் கையாண்டு தமிழ்நாட்டை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவாருன்னு நான் மனதார நம்புகிறேன். ஸோ என்ன மாதிரியே நிறைய பேர் நம்புகிறீங்க, நிறைய பேர் அவருக்காக ப்ரே பண்ணியிருக்கோம். எல்லாருக்குமே ஒரு பெரிய 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 சல்யூட்னு நான் சொல்லுவேன். பேசுகிறவன் பேசிக்கிட்டே இருக்கும், கத்துறவன் கத்திக்கிட்டே இருக்கட்டும். நம்ம எப்போவுமே டிவிகே சப்போர்ட்டர் தான், டிவிகே தொண்டர் தான். இதை என்றைக்குமே நான் மாற்றிக்க போகிறதில்ல. ஸோ இன்றைக்கி அதை செலிப்ரேட் பண்ணுற விதத்தில் சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, சிக்கன் மிளகு வறுவல், அப்புறம் சிக்கன் ஃப்ரை எல்லாமே செஞ்சு திருப்தியாக சாப்பிட்டோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டிவிகே வின் பண்ணிருச்சு. டாடா, பாய்.